வெல்கம் பேக் டு விஜய் ஃபோட்டோகிராஃபி. இந்த கேமரா வந்து 2 வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இதோட ரிவ்யூ கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த கேமராவில் பார்த்துருவோம். Blackmagic பாக்கெட் சினிமா கேமரா 4K ரொம்ப பெரிய பேர் இருக்கிற ஒரு கேமரா அது. அந்த அளவுக்கு இந்த கேமரா வேலை செய்தா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ். Blackmagic பாக்கெட் சினிமா கேமரா 4K ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சர்ஸ் இருக்கிற கேமரா. இதில் சினிமா ஸ்கோப்பில் 4K 75 fps எழுதலாம். DCI 4Kவும் அல்ட்ரா HD 4Kவும் 60 fps வரைக்கும் எழுதலாம். 1080p 120 fps வரைக்கும் எழுதலாம். 2.8K anamorphicum எழுதலாம். இது அத்தனையும் ராலையும் எழுதலாம். 12 பிட் ப்ரோரெஸ் ஃபைல்ஸ் கூட இதில் வேறு கம்ப்ரெஷன்ஸில் எழுதிக்கலாம். 400 and 3200 ரெண்டு நேட்டிவ் ISO இருக்குது. 13 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்சில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஒரு 5 inch ஹை ரெசல்யூஷன் டச் ஸ்க்ரீன் இருக்குது. Blackmagic 4th ஜென்ரேஷன் கலர் சயின்ஸ் இதில் இருக்குது. 2 ஃப்ரண்ட் ஃபேசிங் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. மைக்ரோஃபோன் இன்புட் இருக்குது. ஸ்டீரியோ அவுட்புட் இருக்குது. ஃபுல் சைஸ் HDMI கனெக்டர் இருக்குது. DC பவர் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். USB-C வச்சு எக்ஸ்டர்னலாக எழுதிக்கலாம். XLR ஆடியோ இன்புட்டும் இருக்குது. இந்த கேமரா வாங்கும்போது ஃபுல் வெர்ஷன் DaVinci Resolve சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக வரும். வேணும்னா 8 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு DSLR கிடையாது, இது ஒரு ஃபோட்டோ கேமரா கிடையாது, இது ஒரு சினிமா கேமரா. ஸ்பெக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமராவோட விலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமரா $1295 வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அதே விலை தான் இருக்குது. கொஞ்சம் கூட விலை குறையவே இல்லை. ஏன்னா அந்த கேமராவோட டிமாண்ட் இப்போ வரைக்குமே குறையலை. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா $75 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா $97,500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, டேக்ஸ் இல்லாமல். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமரா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ரொம்ப அப்படியே இந்த மெக்னீசியம் அலாய் அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இரும்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த கேமராவில், மவுண்ட்டை தவிர. மற்றது எல்லாமே பிளாஸ்டிக் தான் இந்த கேமரா. ஹீட் சிங்க் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது 4K 60 fps வரைக்கும் எழுத முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கேமரா வந்து தாங்கணும். என்னதான் வந்து மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சராக இருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் இருக்கும்போது நிச்சயமாக கேமரா ப்ராசஸர் பயங்கரமாக ஹீட் ஆகும், கேமராவும் பயங்கரமாக சூடாகும். அதுக்காக ஹீட் சிங்க் மேலேயும் கீழேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணின வரைக்கும் எனக்கு ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை எல்லாம் வந்தது கிடையாது இந்த கேமராவில். பட் ஹீட் ஆகும், கண்டிப்பாக ஹீட் ஆகும் இந்த கேமரா, அதை நான் பார்த்துருக்கேன். எர்கனாமிக்ஸ்னு வந்தோம்னாக்கா ஒரு DSLR ஃபீல் தாங்க இருக்குது இந்த கேமராவில். உங்களுக்கு என்ன வேணாலும் எல்லாமே அந்த நார்மல் பட்டன் லே அவுட் இருக்குங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு DSLR கேமரா மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கிரிப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப், அந்த DSLR எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். அது ஒரு ப்ராப்பர் சினிமா கேமரா மாதிரின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலி சினிமா கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த DSLRலேருந்து அந்த பிகினிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணது நல்லாவே தெரியுது இந்த கேமரா. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் நம்மலாம் வந்து இந்த மிரர்லெஸ் கேமரா DSLR அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி எழுத்து பழகிருப்போம். நமக்கு இம்மீடியட்டாக அது ஒரு டப்பாவை கையில் கொடுத்து எடு அப்படின்னாக்கா முடியாது. அதனால அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக செய்யப்பட்ட டிசைன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நல்லாவே இருக்குது டிசைனு. அடுத்தது பேட்டரி லைஃப். இந்த கேமராவுடைய மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னாக்கா நிச்சயமாக பேட்டரி லைஃப். அதில் ஒன்று, இந்த கேனன் LP-E6 பேட்டரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பேட்டரி. இந்த பேட்டரி தான் வந்து நம்ம இந்த கேமராவுக்கு போட முடியும். ஓகே, இந்த பேட்டரி போட்டிங்க அப்படின்னாக்கா மிஞ்சி போனால் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் கிடச்சா நம்ம லக்கி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தாங்காது. ஸோ ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கெல்லாம் இந்த கேமரா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 பேட்டரியாவது கையில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து போக பேட்டரி யூஸ் பண்ண போட்டு சார்ஜரில் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். அந்த அளவுக்கு பேட்டரி குடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் ஹவுஸ் இந்த கேமரா, அந்த அளவுக்கு வேலை செய்யும் இந்த கேமரா, சரிங்களா? அதனால தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செவுத்தில் ஒரு பவர் சப்ளை எடுத்து 12 volt பேட்டரி அடாப்டர்ஸ் இந்த கேமராவோடய வருது. ஸோ அதில் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கூட ஓட்டிக்கலாம் நீங்கள் இந்த கேமராவை. எங்கேயும் நகர்த்த போகிறதில்ல, ட்ரைபாட்ல தான் இந்த கேமரா இருக்க போகுது அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை, ஜாலியாக அப்படி நீங்கள் ஓட்டிக்கலாம். நீங்கள் பவர் சப்ளைலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி வாங்கி போட்டுக்கோங்க. இது வந்து பவர் பேஸ் கோர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்க பவர் பேஸ்னு ஒரு பிராண்ட். இது இந்த மாடல் பேட்டரி தான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இந்த பேட்டரி போட்டு இந்த டம்மி பேட்டரி வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் கேனன் டம்மி பேட்டரி இது. இந்த பேட்டரி வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் கேனன் பேட்டரி தான் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு பவர் சப்ளை வந்து இந்த பேட்டரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. என்ன ஒரு டம்மி பேட்டரி. இதை நான் போட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஈஸியாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இதுலேருந்து ஜூஸ் எடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேட்டரி லைஃப் ஒரு நிஜமாவே பெரிய பிரச்சனை தான் இந்த கேமராவில். இது வரைக்கும் இந்த கேமராவை நான் வந்து 4 வாட்டி வித்தரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். 4 வாட்டி வித்தடிச்சுட்டு வேறு ஏதாவது வாங்கலாம், வேறு ஏதாவது கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். 4 வாட்டியும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா
இமேஜ் குவாலிட்டி. அவ்வளோ அட்டகாசமான இமேஜ் குவாலிட்டி, சான்ஸே கிடையாது. நான் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற கேமராஸ் எதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் நான் பார்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இப்போ நம்மக்கிட்ட பெரும்பாலும் இருக்கிற கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ரெக்கார்டிங்கில் 8 பிட் எழுதலாம். நீங்கள் 8 பிட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும் இன்டர்னல் ரெக்கார்டிங்கு. இப்போது நிக்கான் Z6 இல்லாட்டி கேனன் EOS R எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 10 பிட் லாக் வெளியில் எழுதலாம் நீங்கள். ஸோ 10 பிட் ஃபைல்ஸு 10 பிட் லாகும் நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக எழுத முடியும் நீங்கள். ஆனால் கேமராவோட இன்டர்னலாக எழுதணும் அப்படின்னாக்கா நீங்கள் 8 பிட்டில் தான் எழுதியாகணும். கரெக்டாக GH5 மாதிரி கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேணால் நீங்கள் இன்டர்னலாக எழுதலாம் 10 பிட் ஃபைல்ஸு. இப்போ Fuji X-T3 X-T4 வந்திருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் 10 பிட் லாக் எழுதலாம் நீங்கள். ஆனால் இந்த கேமராவில் 12 பிட் தான் எழுத முடியும். எக்ஸ்டர்னல்லாம் தேவையில்லை, இன்டர்னலாகவே 12 பிட் எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அது. அதுவும் ஒரு சாதாரண SD கார்டு இருக்கு இல்லைங்களா, 64 GB SD கார்டு ஒன்று வச்சு கூட நீங்கள் ஜாலியாக எழுதலாம். நீங்கள் இதில் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமராக்கு அந்த ஒரு SD கார்டே போதும். பிரச்சனை எந்தெந்த ரூபத்தில் வருங்கிறத சொல்கிறேன். என்கிட்ட நிக்கான் Z6 இருக்குது. அந்த Z6ல் 4K 30 FPS வரைக்கும் எழுத முடியும். அப்போ என்னோட மேக்ஸிமம் பிட் ரேட் என்னவாக இருக்கும்னா 144 Mbps இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த கேமராவில் 3 விதமான கோடெக் எழுதுக்குவோம். இப்போது ஆப்பிள் ப்ரோரஸ் ப்ராக்ஸி எழுதுகிறேன், Blackmagicல 12:1 எழுதுகிறேன், Blackmagicல ராவில் 3:1 எழுதுகிறேன். ப்ராக்ஸியில் எழுதும்போது எனக்கு இதோட ஸ்பீடு வந்து 180 Mbps இருக்கும். 4K அதே செட்டிங்ஸு 30 FPSல அல்ட்ரா HD 4K எழுதுறேன் அப்படின்னாக்கா 180 Mbps இருக்கும். ஸோ இந்த கேமராவுடைய லீஸ்ட் குவாலிட்டியே என்கிட்ட இருக்கிற கேமராவுடைய பெஸ்ட் குவாலிட்டியை விட ஜாஸ்தி அப்படி வச்சுப்போம். இதே நான் Blackmagic RAW எழுதுறேன்னா 12:1 கம்ப்ரெஷனில் 32 Mbpsல எழுதலாம். ஆனால் அந்த Mbps வந்து கேபிட்டல் B, MBPS, மெகா பைட்ஸ் பர் செகண்ட், மெகா பிட்ஸ் இல்லை. ஸோ அப்படி கணக்கு போட்டோம்னா ஒரு பைட்டுக்கு 8 பிட் இருக்குது. ஸோ அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 32 × 8 அப்படின்னா 256 Mbpsல எழுத முடியும். அதே மாதிரி அதுவும் வந்து ஹையஸ்ட் கம்ப்ரெஷன் இருக்கிற ரா ஃபைலு. அதுவே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கம்ப்ரெஷன் இருக்கிற ரா ஃபைலே வந்து என்னோட நிக்கான் Z6லேருந்து வர்ற மேக்ஸிமம் குவாலிட்டியை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி மேக்ஸிமம் குவாலிட்டியில் எழுதுறேன்னு வச்சுப்போம். இந்த கேமராவில் 4K 30 FPSல எழுதுறேன் அப்படின்னா 1016 மெகாபிட்ஸ் பர் செகண்டில் என்ன எழுத முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ ஹெவி டேட்டா இந்த கேமராவில் எழுத முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கோடெக் இருக்கிற இந்த கேமரா அது அட்டகாசமாக இருக்கும். ரா ஃபைல்ஸில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது அந்த 12 பிட் ரா நீங்கள் வந்து கிரேட் பண்ணி பழகுனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன இழுப்பு இழுத்திங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபைல்ஸ் உடையாது, கலர்ஸ் உடையாது, தேவையில்லாமல் அந்த பிளாச்சஸ் வராது, கண்ணாபிரான் சேச்சுரேஷன் அந்த நாய்ஸ் வராது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபைலை கலர் இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு இழுக்கலாம். நீங்கள் 12 பிட்டு சரிங்களா, நம்மக்கிட்ட இருக்கிறதுல 8 பிட்டு 10 பிட்டு தான் இப்போதைக்கு ஃபேன்சியே. இதில் 12 பிட்டு நீங்கள் 12 பிட்டில் தான் எழுதவே முடியும். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அப்படின்ட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டியூவல் ISO இருக்குது இந்த கேமராவில். ISO 400 வந்து ஒரு நேட்டிவ் ISO, ISO 3200 இன்னொரு நேட்டிவ் ISO. ஸோ நீங்கள் ISO 100லேருந்து 1000 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ISO, 1250லேருந்து 25600 வரைக்கும் அடுத்த செட் ஆஃப் ISO. உங்களுக்கு இந்த 1250 அப்படின்னு நீங்கள் டச் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே எக்ஸ்போஷரே மாறின மாதிரி இருக்கும். ஸோ இந்த டியூவல் நேட்டிவ் ISO இருக்கும்போது உங்களால் டே லைட்லேயும் நல்லா எடுக்க முடியும், லோ லைட்லேயும் நல்லா எடுக்க முடியும். சரி, மீடியா ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு UHS 2 கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா CFast கார்டு போட்டுக்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் CFast கார்டு. அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். UHS 2 கார்ட்ஸ் ஆகட்டும், CFast கார்டு ஆகட்டும், ரொம்ப ஹை ஸ்பீடுக்குலாம் போகிறீங்க அப்படின்னாக்கா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த கார்டெலாம். அதுவும் ஹை ஸ்டோரேஜ் போகிறீங்க, GB ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த கார்டெலாம். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு சீப்பான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. சாம்சங் T5 SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க். இது இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த கேமராவிலேருந்து அப்படியே USB-C வழியாக ஈஸியாக எழுதிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் Blackmagic RAW 3:1 4K DCIலே எழுதியிருக்கேன் நான் 60 FPSல. எனக்கு பெருசாக பிரச்சனை வந்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் 60 FPSல சின்ன கிளிப்ஸ் தான் எடுப்பேன். ரொம்ப அப்படியே லாங் ரெக்கார்டிங்லாம் விட மாட்டேன் நான். லாங் ரெக்கார்டிங்க்கு நான் 1080p நமக்கு தாராளமாக போகும். சரிங்களா, அதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சீப்பு, ரொம்ப ஈஸி. இதுலேருந்து நீங்கள் அப்படியே எடிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பிரச்சனையே கிடையாது. அப்படியே SSDயில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தரமாக இருக்கும், செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ராப்ளமே கிடையாது. இந்த கேமரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா மேபி இந்த கேமரா உங்களுக்கு சூட்டே ஆகாது.
சரிங்களா. இந்த கேமராவில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆனால் வந்து இது ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ், ஜஸ்ட் சிங்கிள் ஷாட் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி தான். அது ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அப்படி நிற்கும், அவ்வளோதான். ட்ராக்லாம் பண்ணாது, கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது இந்த கேமராவில். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு டீல் பிரேக்கர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு அது இல்லை. மேனுவல் ஃபோக்கஸ் சூப்பராக பண்ணலாம் அந்த கேமராவில். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது பின்னாடி, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி தான் அது. ஸோ அந்த 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 ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்லாம் வச்சு சூப்பராக மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது, தரமாக இருக்கும். இப்போது கிம்பலில் இந்த கேமரா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த லாவா 7.5mm f2 லென்ஸ் மாதிரிலாம் இருக்குது, 9mm f2.8 லென்சஸ்லாம் இருக்குது. அது இந்த கேமராவில் போட்டிங்கன்னாக்கா அந்த லாவா 7.5 லென்ஸ் வந்து 15mm மாறிடும். அப்புறம் 9mm போட்டிங்க அப்படின்னா அது வந்து 18mm மாறிடும். ஸோ அதெல்லாம் அல்ட்ரா வைட் கேட்டகரியில் வந்துடும். அந்த லென்சஸ்லாம் தாராளமாக போகிறோம். கிம்பலில் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா அது குட்டி லென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த லென்ஸை போட்டிங்கனாக்கா வெயிட் பிரச்சனை இருக்காது, ஃபோக்கஸ் பண்ணுங்கிற பிரச்சனையே இருக்காது. எந்த பக்கம் வேணால் நீங்கள் இழுத்துட்டு போகலாம் கேமராவை, ப்ராப்ளமே இருக்காது. அட்டகாசமாக யூஸ் பண்ணலாம் அந்த கேமராவை நீங்கள். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பட்டிங் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னா அடித்து சொல்லுவேன் இந்த கேமரா சூப்பர். இந்த கேமரா வச்சு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறீங்களா எடுங்க, மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறீங்களா எடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் சயின்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4th ஜென்ரேஷன் கலர் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த Blackmagic கேமராஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த 4th ஜென்ரேஷன் கலர் சயின்ஸு ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே கலர் சயின்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த கலர் சயின்ஸ்னால் சத்தியமாக இந்த கேமராவில் இருந்தால். நம்ம தான் பேசிக்கிறோம் கேனன் கலர்ஸ், நிக்கான் கலர்ஸ், சோனி கலர்ஸ்னு அடிச்சுக்கிறோம். நம்ம இந்த கேமராலேருந்து வர கலர்ஸ்லாம் வந்து ஆரி கலர்ஸ் மாதிரி இருக்குங்க. ஆரி கேமராஸ் தெரியும் இல்லையா, சினிமா கேமராஸ், அந்த மாதிரி கலர்ஸ் இதில் இருக்கும். அட்டகாசமாக இருக்கும் கலர்ஸ் பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒரு நேச்சுரல் லுக்கிங் ஸ்கின் டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இந்த கேமராவில் அப்படி தெரிக்க விடும். ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் கிரேடும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வெட்டிங் ஷூட் மாதிரிலாம் போகிறேன் நான், எனக்கு அவ்வளோலாம் டேட்டா என்னால் எழுதிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1080p ப்ரோரெஸ் ப்ராக்ஸி ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவே போகும். உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா 1080p ப்ரோரெஸ் ப்ராக்ஸி ஃபைல்ஸில் ஜாலியாக எழுதலாம். நீங்கள் பிரச்சனையே கிடையாது. வீடியோ கோடெக் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கிரேடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டா மட்டும்தான் எனக்கு பிரச்சனை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கலர் கிரேடிங்லாம் வந்து அந்த ரிச் குவாலிட்டி கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேமராவிலேருந்து அற்புதமாக வரும். இந்த கேமரா கூட யாராவது இருப்பாங்க. இப்போ என்னோட க்ரூவில் இருக்கிற 5 பேர் வீடியோகிராஃபர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா 5 பேருமே 5 கேமரா கையில் வச்சுருப்பாங்க, 5 பேருமே கேமராவோடையே தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்னா மேனுவல் ஃபோக்கஸ் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸை விட மேனுவல் ஃபோக்கஸ் எவ்வளோ ரிலையபிள்னு உங்களுக்கு தெரியும். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருக்குன்னா, நிச்சயமாக பட்டிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லோ லைட்டில் கூட அந்த கேமரா தெரிக்க விடும். நான் பார்த்த வரைக்கும் Blackmagic ராலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3:1 கம்ப்ரெஷன் வரைக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து 12:1 தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவே போகும், அதுவே தாராளமாக போகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஓகே, இந்த கேமராவில் பிரச்சனைகளே இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எந்த கேமரா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அதாவது அந்தந்த லெவலில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ரெட் ஆரியில் எடுத்து அலெக்ஸாலுக்கு கூட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், எல்எஃப்ல கூட பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த கேமராவில் இருக்கிற பிரச்சனைகள் முக்கியமாக அப்படின்னா இந்த மானிட்டர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பக்கம் திரும்புற மாதிரி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். சும்மா அந்த அட்லீஸ்ட் இந்த டில்ட்டிங் அந்த மாதிரி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், இல்லாட்டி வெளில வர மாதிரி இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும். பட் மானிட்டர் அப்படியே ஒட்ட வச்சிருக்காங்க. இந்த மானிட்டர் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியல. இந்த எல்சிடி ஸ்க்ரீன் மானிட்டரில் ஆக்சுவலி எல்சிடி ஸ்க்ரீன். ஸோ அந்த லோ லைட்டில் எப்படி எடுக்கணும், இல்லை எப்படி எடுக்கணும், டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களால் உங்களுக்கு அந்த வியூ வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலேயே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மானிட்டர் ஒன்று போடுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த கேமரா வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரிக்கெல்லாம் இதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரிக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ரிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எஸ்டி ஹோல்டர் இருக்கா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஸோ சும்மா ஒரு பேஜுக்காக வைக்கிறேன் நான். சும்மா இந்த மாதிரி எஸ்எஸ்டியை வந்து இந்த இடத்துல வச்சுக்குவேன் நான். இந்த இடத்துல வச்சுட்டு கேமராவில் அழகாக இப்படி யூஎஸ்பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, சரியா? ஸோ அது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி மானிட்டர் மாட்டினோமா, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்குது. இதில் இருக்கிற கோல்ட் ஷூவில் கூட நான் வந்து என்னோட மானிட்டர் மாட்டிக்க முடியும். அதே மாதிரி HDMI ஃபுல் HDMIங்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா HDMIக்கு வந்து தனியாக ஒரு லாக் இருக்குது, சரிங்களா? ஸோ HDMIன்னு இல்லை, இது எந்த ஒயராக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் அழகாக அப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கனாக்கா லாக் ஆகிடும். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த மாதிரி கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஸ்மால் ரிக் கேஜ். இந்த மாதிரி நிறைய டில்டா கேஜஸ் இந்த மாதிரி நிறைய வருது. நிறைய உங்களுக்கு விதவிதமாக கேஜஸ்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பேட்டரி லைஃப் நெக்ஸ்ட்டு அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப மோசமான பேட்டரி லைஃப் தான். 45 நிமிஷத்துக்கு கூட தாங்காது, 35 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது இந்த பேட்டரி. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3-3.5 மணி நேரம் ஓடும்.
இது வந்து ஒரு 2 பேட்டரியாவது வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தால். ஏன்னா இந்த ஒரு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகும் சரிங்களா. அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ 2 பேட்டரியாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு நாள் ஃபுல் ஷூட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கேமரா இருக்கிற இன்னொரு பிரச்சனை வந்து இந்த சென்சர் 16:9 சென்சருங்க. இது மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ் தான், ஆனால் அது வந்து ஃபுல் மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ். இது வந்து GH5 மாதிரி 4:3 சென்சர் கிடையாது, இது 16:9 இது. அதனால் நீங்கள் அனமார்பிக் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அனமார்பிக்கில் வந்து 2x போட்டிங்க அப்படின்னா 16:9 நீங்கள் வந்து 2x போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 3:1 அளவுக்கு ரொம்ப அப்படி தின்னாக போயிடும். இப்போ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப அகலமாக போய்டும். ஆனால் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் 3:1. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அனமார்பிக்கில் இப்போ 2.8K அனமார்பிக் இதில் இப்போ நேட்டிவாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ம்வேர்லேருந்து கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் வேஸ்டேஜ் தான். அது அந்த 16:9 சென்டர் போர்ஷன் மட்டும் 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் அனமார்பிக் எழுத முடியுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ம்வேரில் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பரவாயில்லை. ஆனால் அது வந்து ஒரு ட்ராபேக் தான். கொஞ்சம் கிராப்பிங் நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு பதிலாக கேமராவே கிராப் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அது ஒன்றும் பெரிய சாதுரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இன்பாடியிலே அது கிராப்பிங் மட்டும் இருக்குது. இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலி பிரச்சனை கிடையாது, இது ஒரு விதத்தில் நல்லது தான் இது. ஆனால் இன்றைக்கி ஸ்டாண்டர்டில் நம்ம இதை பார்த்து பழகிட்டதுனால இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் இல்லைங்கிறது நிறைய பேருக்கு வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்க தோணும். ஏன்னா இது ஒரு சினிமா கேமராஸில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பெரும்பாலும் இருக்காது சரிங்களா. அது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நல்ல உதாரணம், ஏதாவது உங்கள் சீனில் உங்கள் ஃப்ரேமில் வந்து லைட் ஏதாவது இருக்குது, அதுலேருந்து பட்டு ஃப்ளேர் அடிக்குதுன்னு வச்சுப்போம். உங்கள் லென்ஸில் வந்து ஃப்ளேர் இருக்குது, ஆர்டிஸ்டிக்காக நீங்கள் அந்த ஃப்ளேரை செட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஐபிஎஸ் இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் சீனை வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஃப்ளேர் அதனால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃப்ளேர் உங்கள் ஸ்க்ரீனில் ஆடுறது லொடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் லைட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ லைட்டோட ஆட்டத்துக்கும் ஃப்ளேரோட ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும், டிஸ்கனெக்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளேராக ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கு, லைட் சோர்ஸ் அப்படியே நிற்குது, அது எப்படி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்டெல்லாம் வந்து இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சினிமா கேமரா, இதில் ஐபிஎஸ் கிடையாது. ஐபிஎஸ் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன இதில் சினிமா கேமராங்கிறதுனால இதில் இன்டர்னல் என்டி ஃபில்டர்ஸ் இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 6Kல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரெண்டுத்துலையுமே இல்லை, அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேறு என்ன சொல்கிறது, இந்த கேமரா கிம்பலில் மாட்டுறதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோனின் எஸ்ல மாட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கேஜ் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும். கேஜ் இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு டேரெக்டாக இந்த கேமராவை கொண்டு போய் அதில் வைக்க முடியாது அந்த கிம்பலில். ஏன்னா அது கேமராவோட அகலம் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு ஆஃப்செட் பிளேட்டுன்னு ஒன்று கிடைக்கும், அதை வந்து நீங்கள் மாட்டி அதில் 2-3 ஓட்டை இருக்கும், அதில் ஒரு ஓட்டையில் நீங்கள் மாட்டி கிம்பலில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஃப்செட் பிளேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸை சொல்லிட்டேன். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கேமரா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் விற்கணும்னு நினச்சாலும் அந்த விற்கிறதுக்கு அந்த மனசே வரமாட்டேங்குது எனக்கு. இந்த கேமராவை நான் விற்க போகிறதும் கிடையாது. இந்த கேமராவை எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. இந்த கேமரா இதுலேருந்து வர அவுட்புட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கோடக் இருக்குது, ஸ்ட்ராங்கான அவுட்புட் இருக்குது இந்த கேமராவிலேருந்து. நிச்சயமாக இந்த கேமராவை நான் நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கி அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்காவது எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும் இந்த கேமரா நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததே இல்லை நீங்கள் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னோட ஃபீலிங்ஸ் தான் உங்களோட ஃபீலிங்ஸும் இல்லை உங்களோட ஃபீலிங்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.